ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், திடீர்னு எனக்கு பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு. திடீர்னு எனக்கு ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? சடன்லி ஐ ஹர்ட் அ லவுட் நாய்ஸ். சடன்லி ஐ ஹர்ட் அ லவுட் நாய்ஸ். சடன்லி அப்படின்னா திடீர்னு. ஐ ஹர்ட் நான் கேட்டேன், எனக்கு கேட்டுச்சு. ஹியர் அப்படின்னா கேட்குறது, ஸோ கேட்டுது அப்படின்னா ஹர்ட். ஐ ஹர்ட் நான் கேட்டேன். அ லவுட் நாய்ஸ் அப்படின்னா ஒரு பயங்கரமான சத்தம். நாய்ஸ் அப்படின்னா சத்தம். அ லவுட் நாய்ஸ் அப்படின்னா பயங்கரமான சத்தம். ஓகேவா? சடன்லி ஐ ஹர்ட் அ லவுட் நாய்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு அந்த பயங்கரமான சத்தம் கேட்டுச்சா? உனக்கு அந்த பயங்கரமான சத்தம் கேட்டுச்சா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Did you hear a loud noise? Did you hear the loud noise? Did you hear அப்படின்னா உனக்கு கேட்டுச்சா, நீ கேட்டியா? எதை? The loud noise, பயங்கரமான சத்தத்தை நீ கேட்டியா? Did you hear the loud noise? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நான் உன் கூட இருக்கும்போது நீ என்ன கண்டுக்கவே மாட்டுற. நான் உன் கூட இருக்கும்போது நீ என்ன கண்டுக்கவே மாட்டுற. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You don't care about me when I'm with you. You don't care about me when I'm with you. You don't care about me அப்படின்னா நீ என்ன கண்டுக்க மாட்டுற. எப்போ? when I'm with you, நான் உன் கூட இருக்கும்போது நீ என்னை கண்டுக்கவே மாட்டுற. You don't care about me when I'm with you. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நான் செஞ்சதை நியாயப்படுத்தலை. நான் பண்ணினதை நியாயப்படுத்தலை. நான் பண்ணினது தப்பு தான், நான் அதை நியாயப்படுத்தலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் நாட் ஜஸ்டிஃபையிங் வாட் ஐ டிட். ஐ எம் நாட் ஜஸ்டிஃபையிங் வாட் ஐ டிட். ஐ எம் நாட் ஜஸ்டிஃபையிங். ஜஸ்டிஃபை அப்படின்னா நியாயப்படுத்துறது. ஸோ ஐ எம் நாட் ஜஸ்டிஃபையிங் அப்படின்னா நான் நியாயப்படுத்தலை. எதை? வாட் ஐ டிட், நான் என்ன பண்ணினனோ அதை நியாயப்படுத்தலை. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், அவன் பண்ணினதை நியாயப்படுத்தாத. அவன் பண்ணினதை நியாயப்படுத்தாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஜஸ்டிஃபை வாட் ஹீ டிட். டோன்ட் ஜஸ்டிஃபை வாட் ஹீ டிட். டோன்ட் ஜஸ்டிஃபை அப்படின்னா நியாயப்படுத்தாத. வாட் ஹீ டிட், அவன் என்ன பண்ணினானோ அதை நியாயப்படுத்தாத. டோன்ட் ஜஸ்டிஃபை வாட் ஹீ டிட். இதுவே அவன் பண்ணினதை நீ நியாயப்படுத்துறியா, அவன் பண்ணினதை நீ நியாயப்படுத்துறியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டு யூ ஜஸ்டிஃபை வாட் ஹீ டிட். டு யூ ஜஸ்டிஃபை வாட் ஹீ டிட். டு யூ ஜஸ்டிஃபை அப்படின்னா நீ நியாயப்படுத்துறியா. வாட் ஹீ டிட், அவன் என்ன பண்ணினானோ அதை நீ நியாயப்படுத்துறியா. டு யூ ஜஸ்டிஃபை வாட் ஹீ டிட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் அவனை உன் கூட இருக்க சொல்லவா. நான் அவனை உன் கூட இருக்க சொல்லவா. ஸோ நாங்கள் எல்லோரும் வெளியில் போகிறோம், நாங்கள் வேணால் அவனை உன் கூட இருக்க சொல்லவா, ஹெல்ப்புக்கு துணைக்கு அவனை உன் கூட இருக்க சொல்லவா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Shall I ask him to be with you? Shall I ask him to be with you? Shall I ask him, நான் அவன்கிட்ட கேட்கவா. எதுக்கு? to be with you, உன் கூட இருக்கிறதுக்கு நான் அவன்கிட்ட கேட்கவா. Shall I ask him to be with you? அவளை என் கூட இருக்க சொல்லாத. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவளை என் கூட இருக்க சொல்லாத. நான் தனியாகவே இருந்துக்கிறேன், அவளை என் கூட இருக்க சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஆஸ்க் ஹர் டு பி வித் மீ. டோன்ட் ஆஸ்க் ஹர் டு பி வித் மீ. டோன்ட் ஆஸ்க் ஹர் அப்படின்னா அவகிட்ட சொல்லாத. டு பி வித் மீ, என் கூட இருக்க சொல்லி அவகிட்ட சொல்லாத. டோன்ட் ஆஸ்க் ஹர் டு பி வித் மீ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் அவளை உன் கூட இருக்க சொன்னேன். நான் அவளை உன் கூட இருக்க சொன்னேன், ஆனால் அவள் தான் மாட்டேன்னு சொல்லிட்டா. நான் அவளை உன் கூட இருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஆஸ்ட் ஹர் டு பி வித் யூ. ஐ ஆஸ்ட் ஹர் டு பி வித் யூ. ஐ ஆஸ்ட் ஹர் அப்படின்னா நான் அவகிட்ட சொன்னேன், கேட்டுக்கிட்டேன். டு பி வித் யூ, உன் கூட இருக்க சொல்லி நான் அவகிட்ட கேட்டுக்கிட்டேன். ஐ ஆஸ்ட் ஹர் டு பி வித் யூ. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் என்ன உன் கூட இருக்க சொல்லுவான். அவன் என்ன உன் கூட இருக்க சொல்லுவான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will ask me
டு பி வித் யூ. he will ask me to be with you. he will ask me அப்படின்னா அவன் என்கிட்ட சொல்லுவான். to be with you உன் கூட இருக்க சொல்லி அவன் என்கிட்ட சொல்லுவான். he will ask me to be with you. நெக்ஸ்ட் ஒன், அவளை என் கூட இருக்க சொல்லாத. அவளை என் கூட இருக்க சொல்லாத அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவங்க எல்லாத்தையும் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இருக்காங்க ஆர் இருப்பாங்க. என்னதுன்னா ஒரு விஷயத்தை இப்போவே பண்ணாமல் எல்லாத்தையும் அப்புறம் பண்ணிக்கலாம்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? they keep postponing everything. they keep postponing everything. they அப்படின்னா அவங்க, கீப் போஸ்ட்போனிங், போஸ்ட்போன் அப்படின்னா தள்ளி போடுறது, ஓகேவா? ஸோ கீப் போஸ்ட்போனிங் அப்படின்னா தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறது, தொடர்ந்து செய்கிறத நம்ம கீப் யூஸ் பண்ணி சொல்லுவோம். ஸோ தே கீப் போஸ்ட்போனிங் எவ்ரிதிங், எல்லாத்தையும், அவங்க எல்லாத்தையும் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. தே கீப் போஸ்ட்போனிங் எவ்ரிதிங். ஸோ இதுவே எதையும் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காத, எதையும் தள்ளி போடாத, உடனே பண்ணிவிடு, எதையும் தள்ளி போடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் போஸ்ட்போன் எனிதிங். டோன்ட் போஸ்ட்போன் எனிதிங். டோன்ட் போஸ்ட்போன் அப்படின்னா தள்ளி போடாத, எனிதிங் அப்படின்னா எதையும் தள்ளி போடாத. டோன்ட் போஸ்ட்போன் எனிதிங். இதுவே நீ பண்ண வேண்டியதை தள்ளி போடாத, நீ பண்ண வேண்டியதை உடனே பண்ணிவிடு, நீ என்ன பண்ணணுமோ அதை உடனே பண்ணிவிடு, தள்ளி போடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் போஸ்ட்போன் வாட் யூ ஹாவ் டு டூ. டோன்ட் போஸ்ட்போன் வாட் யூ ஹாவ் டு டூ. டோன்ட் போஸ்ட்போன் அப்படின்னா தள்ளி போடாத. வாட் யூ ஹாவ் டு டூ, நீ என்ன பண்ணணுமோ அதை தள்ளி போடாத. டோன்ட் போஸ்ட்போன் வாட் யூ ஹாவ் டு டூ. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே பேசுகிற. நீ எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே பேசுகிற. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் ஆல்வேஸ் டாக்கிங் அபவுட் தட். யூ ஆர் ஆல்வேஸ் டாக்கிங் அபவுட் தட். யூ ஆர் ஆல்வேஸ் டாக்கிங் அப்படின்னு நீ எப்போ பார்த்தாலும் பேசுகிற. எதை பற்றி? அபவுட் தட், அதை பற்றி. நீ எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே பேசுகிற. யூ ஆர் ஆல்வேஸ் டாக்கிங் அபவுட் தட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே பேசாத. எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே பேசாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஆல்வேஸ் டாக் அபவுட் தட். டோன்ட் ஆல்வேஸ் டாக் அபவுட் தட். டோன்ட் ஆல்வேஸ் டாக் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் பேசாத. அபவுட் தட் அப்படின்னா அதை பற்றியே எப்போ பார்த்தாலும் பேசாது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒன்று அதை பண்ண சொன்னனா. நான் ஒன்று அதை பண்ண சொன்னனா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? நான் ஒன்று அதை பண்ண சொன்னேன்னா நீ ஏன் அதை பண்ணுன அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் டிட் ஐ ஆஸ்க் யூ டு டூ தட். டிட் ஐ ஆஸ்க் யூ டு டூ தட். டிட் ஐ ஆஸ்க் யூ, நான் உன்கிட்ட சொன்னனா. டு டூ தட், அதை பண்ண சொல்லி, நான் அதை பண்ண சொல்லி நான் உன்கிட்ட சொன்னனா. Did I ask you to do that? நெக்ஸ்ட் ஒன், நான் ஒன்று அதை பண்ண சொல்லவே மாட்டேன். நான் ஒன்று அதை பண்ண சொல்லவே மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I never ask you to do that. I never ask you to do that. I never ask you அப்படின்னா நான் சொல்லவே மாட்டேன். ஸோ பண்ணவே மாட்டேன், சொல்லவே மாட்டேங்கிறதுக்கு தான் நம்ம நெவர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? I never ask you, நான் உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன். டு டூ தேட், அதை பண்ண சொல்லி நான் உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன். ஐ நெவர் ஆஸ்க் யூ டு டூ தேட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டா அவன்கிட்ட சொல்லு. நீ ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டா அவன்கிட்ட சொல்லு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இஃப் யூ வாண்ட் டு சே சம்திங் சே டு ஹிம். இஃப் யூ வாண்ட் டு சே சம்திங் சே டு ஹிம். இஃப் யூ வாண்ட் டு சே அப்படின்னா நீ ஏதாவது சொல்ல ஆசைப்பட்டா. சம்திங் அப்படின்னா ஏதாவது. இஃப் யூ வாண்ட் டு சே, நீ சொல்ல ஆசைப்பட்டா. இஃப் யூ வாண்ட் டு சே சம்திங், நீ ஏதாவது சொல்ல ஆசைப்பட்டா. சே டு ஹிம், அவன்கிட்ட சொல்லு. என்கிட்ட சொல்லாத. நீ ஏதாவது சொல்லணும்னு விரும்புனா அவன்கிட்ட சொல்லு. நீ ஏதாவது சொல்லணும்னா அவன்கிட்ட சொல்லு, ஓகேவா? இஃப் யூ வாண்ட் டு சே சம்திங் சே டு ஹிம். இதுவே நான் ஏதாவது சொல்லணும்னா நான் அவன்கிட்ட சொல்லுவேன். நான் ஏதாவது சொல்லணும்னா நான் அவன்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If I want to say something, I will say to him. If I want to say something, I will say to him. If I want to say something, நான் ஏதாவது சொல்லணும்னு விரும்புனா I will say to him, நான் அவன்கிட்ட சொல்லுவேன். I will say அப்படின்னா நான் சொல்லுவேன்.
டு ஹிம் அப்படின்னா அவன்கிட்ட, நான் அவன்கிட்ட சொல்லுவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதுவே உனக்கு ஏதாவது சொல்லணும்னா அவன்கிட்ட சொல்லாத, உனக்கு ஏதாவது சொல்லணும்னா அவன்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நீ எதுவும் கவலைப்படாத, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? There is a solution to every problem. There is a solution to every problem. There is a solution அப்படின்னா தீர்வு உண்டு. To every problem எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு. There is a solution to every problem. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், அந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லை, அந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? There is no solution for that problem. There is no solution for that problem. There is no solution அப்படின்னா தீர்வு இல்லை. For that problem அந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை. There is no solution to that problem. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? ஸோ இப்போ கொஷினாக கேட்குறோம், அந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Is there any solution to that problem? Is there any solution to that problem? Is there any solution அப்படின்னா தீர்வு இருக்கா? To that problem அந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? Is there any solution to that problem? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறதா இருந்தாலும் நம்ம வேகமாக பண்ணியாகணும். நம்மக்கிட்ட டைம் இல்லை, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறதா இருந்தாலும் நம்ம வேகமாக பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Whatever we are going to do, we have to do it fast. Whatever we are going to do, we have to do it fast. Whatever we are going to do, நம்ம என்ன பண்ண போகிறதா இருந்தாலும் we have to do it fast. We have to do it, நம்ம அதை பண்ணி ஆகணும். Fast அப்படின்னா வேகமாக, நம்ம என்ன பண்ண போகிறதா இருந்தாலும் நம்ம அதை வேகமாக பண்ணியாகணும். Whatever we are going to do, we have to do it fast. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன பண்ண போகிறதா இருந்தாலும் இங்கேயே பண்ணு. நீ என்ன பண்ண போகிறதா இருந்தாலும் இங்கேயே பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Whatever you are going to do, do it here. Whatever you are going to do, do it here. Whatever you are going to do, நீ என்ன பண்ண போகிறதா இருந்தாலும் do it பண்ணு, here இங்கே. ஸோ நீ என்ன பண்ண போகிறதா இருந்தாலும் இங்கேயே பண்ணு. Whatever you are going to do, do it here. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். தயவு செய்து யாராவது அவனை காப்பாற்றுங்க. தயவு செய்து அவனை யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Somebody please help him. Somebody please help him. Somebody அப்படின்னா யாராவது, ப்ளீஸ் அப்படின்னா தயவு செய்து, ஹெல்ப் ஹிம் அப்படின்னா அவனுக்கு உதவி பண்ணுங்க. தயவு செஞ்சு யாராவது அவனுக்கு உதவி பண்ணுங்க. Somebody please help him. ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு உதவி செய்ய யாராவது இருக்கீங்களா? எனக்கு உதவி செய்ய யாராவது இருக்கீங்களா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Is there anybody to help me? Is there anybody to help me? Is there anybody யாராவது இருக்கீங்களா? To help me எனக்கு உதவி பண்ண யாராவது இருக்கீங்களா? Is there anybody to help me? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு உதவி பண்ண நிறைய பேர் இருக்காங்க. உனக்கு உதவி பண்ண நிறைய பேர் இருக்காங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? There are many people to help you. There are many people to help you. There are many people அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. To help you உனக்கு உதவி பண்ண நிறைய பேர் இருக்காங்க. There are many people to help you. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு உதவி பண்ண யாருமே இல்லை. எனக்கு உதவி பண்ண யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? There is no one to help me. There is no one to help me. There is no one அப்படின்னா யாருமே இல்லை. To help me எனக்கு உதவி பண்ண யாருமே இல்லை. There is no one to help me. ஸோ இதுவே எனக்கு உதவி பண்ண ஒருத்தவங்க கூட இல்லையா, எனக்கு உதவி பண்ண ஒருத்தவங்க கூட இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
Isn't there no one to help me? Isn't there no one to help me? Isn't there no one? அங்கே யாருமே இல்லையா? To help me எனக்கு உதவி பண்ண யாருமே இல்லையா? Isn't there no one to help me? இதுவே எனக்கு உதவி பண்ண நிறைய பேர் இருக்காங்களா? எனக்கு உதவி பண்ண நிறைய பேர் இருக்காங்களா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸ் தான் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் திரும்ப திரும்ப அசிங்கப்பட விரும்பலை. நான் மறுபடியும் அசிங்கப்பட விரும்பலை. நான் திரும்ப திரும்ப அசிங்கப்பட விரும்பலை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்சல்டட் அகெயின் அண்ட் அகெயின். I don't want to get insulted again and again. I don't want to get insulted அப்படின்னா நான் அசிங்கப்பட விரும்பலை. அகெயின் அண்ட் அகெயின் அப்படின்னா மறுபடியும் நான் மறுபடியும் அசிங்கப்பட விரும்பலை. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இவ இங்கே அடிக்கடி வரதில்லை. ஸோ இவ இங்கே அடிக்கடி வரதில்லை, அவள் இங்கே அடிக்கடி வரதில்லை அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She is not coming here often. She is not coming here often. She is not coming here அப்படின்னா அவள் இங்கே வரதில்லை. ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி, அவள் இங்கே அடிக்கடி வரதில்லை, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ அவங்க கூட கொஞ்சம் நேரம் செலவிடணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You have to spend some time with them. You have to spend some time with them. You have to spend அப்படின்னா நீ செலவிடணும். some time with them, அவங்க கூட கொஞ்சம் நேரம், ஓகேவா? That's all friends. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.